சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சாவித்திரி தாமரை 2 பேருமே நம்ம செய்திக்கிட்ட சொல்லுவாங்க. அவள் வந்து ஐஸ்வர்யா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னானா அது உன் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு தான், உன் மேலே இருக்க பிரியம் கிடையாது. நீ வந்து நம்ம தாமரையை கூட கல்யாணம் பண்ணிக்காண்டா, ஆனால் அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி அப்போ ஈஸ்வரி வந்து வந்துருவாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை கல்யாண வேலை எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க நம்ம சாவித்திரி. அதுக்கப்புறமா ஈஸ்வரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஐஸ்வர்யா வந்து நேராக சேதுவோட ரூமுக்கு போய் மாமா எனக்கு ஒரு ஹக்கு கிஸ்ஸும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து நம்ம சேதுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் வந்து கடையில் உப்பு அதிகமாகி போச்சு, இன்றைக்கி கம்ப்ளைண்ட் ஆகிட்டு நாளையிலேருந்து உப்பு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏண்டி உனக்கு கவலையே இல்லையா, சேதுக்கு நாளைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லி, அது யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சீனில் சேது வந்து ரொம்ப யோசிச்சு பார்ப்பாரு. நம்ம ஈஸ்வரி கிட்ட வந்து பேசுவார், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், 1 வருஷம் கழிச்சு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. இதை வந்து நம்ம ஐஸ்வர்யா கேட்டுறாங்க. மாமா என்ன தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க மாமா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவையும் ஹக் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம தமிழ் வந்து கிளம்பி இருக்காங்க காலேஜுக்கு. பாட்டி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த வயசான காலத்தில் நீங்கள் பஸ்ஸில் அங்கேயும் ஏறி அலைய முடியாது, கஷ்டம் அப்படின்ட்டு சாவித்திரி வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தாமரை வந்து என்னம்மா நீ இப்படி கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்டி, ஒன்று பொண்ணை கடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு வந்த பிறகு கடத்தி வச்சிருவாங்கடி, எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.